ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 7 பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு நல்லா வெந்ததும் இந்த பருப்பு கடையிற வச்சு கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. குழம்பு நல்லா கொதித்து முள்ளங்கி எல்லாம் வேகட்டும். முள்ளங்கி வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையானதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வத்தலை 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. குழம்பு நல்லா கொதித்து முள்ளங்கியெல்லாம் நல்லா வெந்துட்டு கடைசியாக நான் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணியை இறக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.